மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஒரு ஏவுகணை தாக்குதலால இப்போது முழு இஸ்ரேலும் இராணுவமும் நிலைகுலைந்து போன சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நேற்றைய தினம் தெற்கு ஜெருசலத்துல மிக முக்கியமான ஒரு கட்டடத்தின் மீது ஈரானுடைய ஏவுகணை மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியதுல தான் இப்போது ஒட்டுமொத்த இஸ்ரேலும் இராணுவமும் விழிப்புதுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அச்சத்தோடு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படுற ஒரு விஷயம் வரலாற்றுல இதுவரைக்கும் இப்படியான ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படல, இதுவே முதல் தடவையாக இப்படியான ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த காட்சியை பார்த்தா தெரியும் அது விழுந்த விதம் என்ன, வெடிச்சு சிதறிய விதம் என்ன, இன்னொரு வேகத்தில் அது அந்த தாக்குதலை நடத்தி முடிச்சது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த தாக்குதல் குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளமையாக இப்படியான தாக்குதல கட்டிடம் மேற்பரப்பு சிதைவுகளுக்கு உள்ளாகும். ஆனா ஒட்டுமொத்த கட்டிடமே ஒரு கனப்பொழுதுல தூள் தூளாய் ஆனதும் சரிந்தது மட்டுமல்லாம நிலத்துக்கு அடியில் இருக்கின்ற குழாய் நீர்கள் வெடித்து எரிவாயு கேஸ் குழாய்களும் வெடித்து தீப்பற்ற ஆரம்பித்தது மட்டுமல்ல, சுற்றி இருக்கின்ற பல்வேறு கட்டிடங்கள் அதனுடைய அதிர்வலையை கண்டதாகவும் அதிர்ந்து போனதாகவும் இப்போது இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. இந்த ஒரு ஏவுகணை தாக்குதல் குறித்து ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளமையான ஏவுகணை தாக்குதல் கிடையாது, இது ஜில்சாலுன் சருஹியுன் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை பூகம்பம், இதுதான் அடுத்த கட்டமாக தொடரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை இப்போது ஈரான் சொல்லியிருக்குது. அந்த காணொலியை பார்த்தா தெரியும் எவ்வளவு பயங்கரமாக மூர்க்கத்தனமாக எவ்வளவு வேகமாக ஒரு கனப்பொழுதுல அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிச்சு, எப்படியான தீப்புழம்புகள் வெளியே வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணை எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் மிகப்பெரிய ஒரு அச்சமும் சூழ ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஈரான் ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்ளும் பொழுது, அங்கிருந்து ஏவுகணை புறப்படும் பொழுது உடனடியாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு குறித்த எச்சரிக்கை மணி அடிக்க ஆரம்பிக்கும். எச்சரிக்கை மணி அடித்ததிலிருந்து 8 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்துக்குள்ள ஏவுகணை இஸ்ரேலை வந்தடையும். இந்த நிமிடத்துக்குள்ள பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் செய்து கொள்வார்கள். மக்கள் பாதுகாப்பா பங்கருக்குள்ள போயிடுவாங்க. இந்த ஏவுகணை தடுக்கிறதுக்கான அயன்டோம் போன்றது செயற்பட ஆரம்பிச்சு உடனடியாக சுட்டு வீழ்த்திடுவாங்க. ஆனா இந்த ஏவுகணை எச்சரிக்கை மணி அடித்து ஒரு நிமிடத்துல தாக்குதலை நடத்திருக்கி. இது எப்படி இவ்வகையான ஏவுகணை அப்படின்னு ஒரு விஷயம்தான் இப்போது இஸ்ரேலினுடைய இராணுவத்தினுடைய மூளையை கொடைய ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து பாதுகாப்பு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏவுகணை வளிமண்டலத்துக்குள்ள போறது தெரிஞ்சது, அடுத்த கணமே தாக்குதல் தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது, இதுக்கிடையில என்ன நடந்தது என்பது தெரியாது அப்படின்னு சொல்லிதான் இப்போது பாதுகாப்பு தரப்புல சொல்லப்படுது. இதைத்தான் சொன்னாங்க. இதுக்கு பிறகுதான் வலிமை மிக்க துல்லியமான ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்த போகுது, பறந்துபட்ட யுத்தத்துக்கு தயார் அப்படின்ற ஒரு விஷயத்த ஈரான் தரப்புல மிரட்டலாக விட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஏவுகணை தொடர்ச்சியாக ஏவப்படும் பட்சத்தில் 2 விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று உடனடியாக யுத்த நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இஸ்ரேல் தரப்புல அறிவிப்பாங்க, இல்லண்டா மாண்டு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் தெரியுது. காரணம், அவ்வளவு மூர்க்கத்தனமான வேகம் கொண்ட எந்த ஒரு பாதுகாப்பு கட்டமைப்புக்குள்ளும் சிக்காம பார்வையிலே சிக்காம விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த ஏவுகணை ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஈரானுடைய ஏவுகணைகள் மனித குலத்துக்கு ஆபத்தான அழிவை உண்டு பண்ணுகின்ற மருந்துகளை சுமந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பெஞ்சமின் நெதன்யாகு விட்டாரு. அறிக்கை விட்ட கொஞ்சத்திலே குதுஸ் பகுதியில இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய ட்ரோன்களையும் மூர்க்கத்தனமான ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்துவதற்கான அமெரிக்காவிடம் இருக்கின்ற ஏஆர் டிஃபென்ஸ் சுட்டு வீழ்த்துவதற்கான வலிமை அதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது அமெரிக்க இராணுவ வீரர்கள் புதிய ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தந்துதவும்படி கோரிக்கையை விட்டு இருக்கிறாங்க. வாரதின் 1 2 சிஜின்னு வருது, ஃபாத்திஹ்னு வருது, ஹைபர் சோனிக்னு வருது, கதிர்னு வருது, ஹர்முஷஹர்னு வருது. இப்படி ஒவ்வொரு பேரில் ஏவுகணையில் கொண்டே இருக்கிறதுனால எதை மறிக்கிறது, எதை சுடுறது, எதுக்கு தலையை கொடுக்கறது, எதுக்கு கையை காட்டுறது அப்படின்ற திண்டாட்டத்தில் இப்போது அமெரிக்காவே இது போதாது, இதை விட நவீனத்துவம் உள்ள விஷயங்களை அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில அமெரிக்காவுக்கு தள்ள கையை வைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு இழப்பும் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுதான்
$800 மில்லியன் பொறுமதியான ராடர் ஒன்றை கட்டார்ல வச்சு அல் உதைத் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவினுடைய பேஸ்ல வச்சு இந்த ராடரை ஈரானுடைய ஷஹீத் என்று சொல்லுகின்ற ட்ரோன் தாக்குதல் நடத்தி அப்படியே சேதப்படுத்தி விட்டதாக இப்போது அமெரிக்க தரப்புல சொல்லப்படுது. இந்த ட்ரோன் பொறுமதி எவ்வளவு தெரியுமா? வெறுமனே $25,000. $800 மில்லியன் பொறுமதியான ராடருக்கு ஆப்பு வச்ச சங்கதி இப்போது அமெரிக்காவு ஒரு பக்கத்தில் கடுப்பையும் ஒரு பக்கத்தில் பயத்தையும் இன்னொரு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனையையும் உண்டு பண்ணிருக்கி என்பதுதான் இப்போது உலக அரசியலில் பேசப்படுற ஒரு விஷயம். உலகிலே மிக நவீனத்துவம் பொருந்திய ராடராக இது சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கின்ற இலக்குகளையும் துல்லியமாக கண்டுபிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா இந்த ராடருடைய உதவியை வச்சுதான் இந்தியாவிலிருந்து புறப்பட்ட அந்த கப்பலையும் தாக்கியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் ஈரானுக்கு எழுந்ததுனால, அடிக்கிறீங்களா அடிக்கிங்க, நாங்கள் வைக்கிற ஆப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. பங்குக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் நேற்றைய தினம் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 80 போர் விமானங்கள் மூலம் கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான குண்டு மழைகள் பெய்ததன் காரணமாக மஹர் ஆபாத் விமான நிலையம் சேதமுற்றதாகவும், அதே போல இந்த தாக்குதல்ல இஸ்ஃபஹான்ல கிட்டத்தட்ட 8 பேர் படுகொலை செய்யப்பட்டதோடு கிட்டத்தட்ட 80 கட்டிடங்கள் பாரிய அளவு சேதத்துக்கு உள்ளானதாகவும் ஈரான் தரப்புல சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமான ஏவு தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. தெற்கு லெபனான்ல தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் இப்போது மேற்கொண்டு வருது. இந்த தாக்குதலை பாலபக்க என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற நபி ஷீத் என்று சொல்லப்படுகின்ற நகரத்துல மட்டும் தாக்குதல் நடத்தியதுல 41 பேர் இறந்ததோட 40 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாக இருக்கு. இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலை கிட்டத்தட்ட தெற்கு லெபனானில் இருந்து இப்போது 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய சம்பவம் பதிவாக இருக்கு. இதுக்கிடையில அமெரிக்காவினுடைய செல்ல குழந்தையாக இப்போது வளர்ந்து வருகின்ற துபாய் ஷேக்குக்கு ஒரு செக்க வச்சாங்க ஈரான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய ட்ரோன் தாக்குதலுக்கு துபாயினுடைய விமான நிலையம் இலக்கான சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது. பயங்கரமான தீப்புழம்புகளோடு பயங்கரமான புகைமூட்டங்கள் கிளம்பியதையும் பார்க்க முடிந்தது. இதை கண்டித்ததோட நிறுத்தி கொண்டாங்க. கூட பேசினா இன்னொரு ஏவுகணையும் இன்னொரு ரொக்கெட்டையும் அனுப்பிடுவான் ஈரான் அப்படின்ற பயத்தில் பொத்தி கொண்டு ஏதோ ஒரு வகையில் அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை துபாய்க்கும் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த யுத்தம் ஆரம்பிச்சுள்ளது துபாய் மீது ஏவுகணையாக இருக்கலாம், ட்ரோன்களாக இருக்கா, எண்ணிலடங்காததை அனுப்பி வச்சாங்க. இவைகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் 205 ஏவுகணைகள் 1184 ட்ரோன்களை ஏவி இருக்கிறாங்க. இதுல கச்சிதமாக அமெரிக்காவினுடைய துணையோட 1110 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக துபாய் தரப்புல சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் சளைக்காம அமெரிக்காவோட மல்லுக்கு நிற்கிறது, இஸ்ரேலுக்கு தாக்குறது, அதே போல சுற்றி இருக்கின்ற மத்திய நாடுகளுக்கும் காட்டுகின்ற ஒரு கைங்காரியத்தை செய்து வருது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3000 இலக்குகள் மீது ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதான செய்திகளும் பதிவாக இருக்கு. இப்போது புலிவால பிடிச்ச மாதிரி தான் அமெரிக்காவினுடைய கதி. பொருளாதார சேதம் என்ன, இராணுவ இழப்புகள் என்ன, இப்படி இந்த பல்வேறு கோடிகளை டொலர்ஸ் கொட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியது. எனவே மத்திய நாடுகளில் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.